வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. பழுத்த சடை மார்பிலாட பச்சை போனோம் எழுந்தாட பத்தினியால் ஆடி வருகிறா மலையனுரா உத்தமியால் ஓடி வருகிறா அப்படின்ற மாதிரி அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில் எல்லைக்குள்ளேயே பணம் எரியும். ஒருத்தவங்களும் அதை பார்த்து பயந்தவங்க கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே அங்காளம்மனுடைய பக்தையாக இருந்தால் உங்களுக்கு சுடுகாட்டை பார்த்தா ஒரு சின்ன துளி பயம், அப்படியே திக்குன்னு வர பயம் கூட வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் இருட்டில் தனியாக போகிறீங்க, இல்லை வெளியே போகிறீங்க, ஒரு பேய் பிசாசு காற்று கருப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஒரு சின்ன நீங்கள் ஏற்கனவே பயந்தாங்கொழியாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா டாலர் கழுத்தில் இருக்குது, இல்லை அந்த அம்மாவை நீங்கள் வணங்குறீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களை தொடராது, எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்ட கூட வராது. ஏன்னா அங்காள பரமேஸ்வரி ரூபம்ன்றது அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான ரூபங்க. அந்த அம்மா ஆனால் வசியம் பண்ணிடுவா உங்களை. நீங்கள் ஒரு சின்ன குழந்த போல் அந்த அம்மா பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான வசியம் பண்ணுற தெய்வம். உண்மையிலே சொல்லணுன்னா அங்காள பரமேஸ்வரி வந்துங்க ஆண் பெண் வசியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கணவனை பிரிஞ்சு அந்த அம்மா மலையனூர் சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்ததுனால அங்கே போயிட்டு தாயே என் மனைவியை சேர்த்து வை, இல்லை தாயே என் கணவரை சேர்த்து வை, எனக்கு ஆசையாக இருக்கு அவர் கூட வாழ அப்படின்றவங்களும் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கணவர் கூட போயிட்டு அம்மா என் மனைவி என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் என் தாயேன்னு வேணுன்னா அந்த அம்மா கண்டிப்பாக சேர்த்து வைப்பான்றது ஐதீகங்க. ஏன்னா ஆண் பெண் வசியம். அந்த அம்மாவை வணங்கி உண்மையாக வணங்கி நம்பி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க. டிவோர்ஸே ஆனால் கூட சேர்ந்து வாழலாம், ஒரு தவறும் இல்லைங்க சட்டப்படி. அதுக்கப்புறம் வந்து திருமணம் கூட நீங்கள் டிவோர்ஸ் ஆனவங்க கூட நீங்கள் மறுபடியும் திருமணம் கூட பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் மாரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் கணவன் மனைவி தான் நீங்கள் சட்டப்படியும். அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே மலையனூர் போனீங்கன்னா கணவனை பிரிஞ்ச மனைவியோ மனைவியை பிரிஞ்ச கணவனோ கண்டிப்பாக நீங்கள் வசியமாகி சேர்ந்துருவீங்க, திரும்பி பிரிய மாட்டீங்க. அந்த மாதிரியான அன்பு வந்துடும் உங்களுக்குள்ள. அப்படிப்பட்ட அந்த சுடுகாட்டு காளி அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரிங்க. அன்பு செலுத்துறதுல அப்படியே ஒரு நீங்கள் அந்த அம்மா அடிக்ட் ஆகிடுவீங்க. நான் மட்டும் அப்படி இல்லைங்க. நிறைய பேர் மலையனூர் போகிறவங்கள கேட்டு பாருங்களேன், 30 வருஷமாக போகிறேன்னுவாங்க, 20 வருஷமாக போகிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த அம்மாவை ஒரு கோயிலை ஒரு முறை தாங்க பார்க்க பிடிக்கும். ஆனால் அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அம்மா கோயிலை நீங்கள் மாதம் மாதம் போக விரும்புவீங்க.